ரங்கராஜ் அவரை ஸ்ருதி அவங்க எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கல. சொல்ல போனா என் உலகமே இவங்க தான் அப்படின்னும் என்னோட 3 ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பதிவிட்ட புகைப்படங்கள் எல்லாம் கூட அப்படியே இருக்கு. அவங்க மேல இன்னுமே காதலோடவும் அந்த அன்போடவும் தான் இருக்காங்க. சொல்ல போனா எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பதிவும் அவங்க பதிவிடவே இல்லை. சொல்ல போனா ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய விவகாரத்துல ஆர்த்தி அவங்க எப்படி அவங்க கணவரை விடாம இருக்காங்களோ அதே போலதான் ஸ்ருதி அவங்க இப்ப வரைக்குமே எந்த ஒரு புகைப்படத்தையோ எடுக்க கிடையாது. கொஞ்சம் கூட கணவரை பத்தி எந்த ஒரு கோபமான பதிவோ எதுவுமே அவங்க பண்ண கிடையாது. நிறைய பேர் விவாகரத்து வாங்காமே இவர் 2வது திருமணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகளை பரப்பி விடுறாங்க. ஆனா ஸ்ருதி அவங்க ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்னாச்சுங்கிறத வாங்க பார்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் குடும்பத்து கூட ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடு பிரச்சனைக்காக தான் இப்ப ஜாய் கிறிஸ்டல் அவங்கள திருமணம் பண்ணியிருக்கார் போல. இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. அது ஒரு கட்டத்துல செய்தியா வெளியே வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த சமயத்திலயும் ஸ்ருதி அவங்க பேசுறதெல்லாம் தப்பு, நான் தான் அவரோட மனைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவிட்டு பதிலடி கொடுத்து இந்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஆனாலும் அதிகமா மாதம்பட்டி ரங்கராஜ் கிறிஸ்டலா அவங்க கூட புகைப்படம் வீடியோக்கள் அவங்க பதிவிட்டுற பதிவு இது எல்லாமே அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. சொல்ல போனா இப்ப கூட ரங்கராஜ் அவரோட இன்ஸ்டா பக்கத்திலேயோ எதுலயுமே இவங்க கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எதுவுமே பதிவிட கிடையாது. அவங்க தான் நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம், கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புகைப்படத்தை பதிவிச்சிருக்காங்க. ஒருவேளை ரங்கராஜ் அவரு இதை வெளியவே சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல இருந்தாரா? கிறிஸ்டலா அவங்க தான் இதை வெளியே சொல்லியிருக்காங்களா? இதனால இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா? என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதா பார்க்கணும். ஸ்ருதி அவங்க ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவங்க இந்த விவாகரத்து வாங்காம 2ஆம் திருமணம் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் விட்டுருக்கவே மாட்டாங்க. இதுல வேற ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்ன அப்படிங்கிறது தெரியல. எதுவா இருந்தாலும் சரி, சமூக வலைதளத்துல உண்மை தெரியாம பேசாதீங்க அப்படிங்கறதா ரசிகர்களுடைய கருத்தா இருக்கு. இப்ப அதிகமா எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்டல் அவங்களதான் இப்படி அடுத்தவரோட கணவருக்காக இப்படி ஆசைப்படுறையே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்கள தாக்கி நிறைய கருத்துக்களை பதிவிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதுல பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த வேற இப்ப சொல்றீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு இவங்க என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸ்ருதி அவங்க எப்பவுமே என்னோட 3 ஹீரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி தன்னோட கணவர் ரங்கராஜ் அவரையும் சேர்த்துதான் பதிவிட்ட புகைப்படத்தை தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல வச்சிருக்காங்க. அவங்க ரங்கராஜ் அவர் மேல எந்த கோபமும் படல, வேற ஏதோ ஒரு சில பிரச்சனையாலதான் இவங்களுக்குள்ள பிரிவு வந்திருக்கு. என்ன சொல்ல போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படியோ, ஆனா சமூக வலைதளங்கள்ல அவங்களோட மனசு நோகிற மாதிரி கருத்துக்களை பதிவிடாதீங்க அப்படிங்கறதா எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்குங்க.